ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம மேக்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பர்சன்டேஜ், அதாவது சதவீதம் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான டாபிக் தாங்க இது. இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுகள், போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், பர்சன்டேஜ்லேருந்து ஒரு கொஷின் வந்தே தீரும். ஸோ ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நான் ஒரு சம் கொடுத்துருக்கேன். அதையும் வீடியோவோட எண்டில் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாங்க, சதவீதம் அப்படின்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த சதவீதம் அப்படிங்கிற வார்த்தையிலே இருக்குது பாருங்கள், சதவீதம். அதை பிரித்தாலே சதம் அப்படின்னு வரும். சதம்னா 100 அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, சரிங்களா? அப்போ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எந்த நம்பரை அடிப்படையாக கொண்டு அந்த பர்சன்டேஜ் பார்ப்பாங்கன்னா 100ங்கிற நம்பரை பொறுத்து தான் இந்த சதவீதத்தை எல்லாருமே மதிப்பிடுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், 7% அப்படின்னு இருக்குன்னா 7 அந்த எத்தனை பங்கில் 7 இருக்குன்னா 100 பங்கு இருக்குன்னா அதில் 7 தான் இருக்குது. அப்போ 7% அப்படிங்கிறது 7/100 அப்படிங்கிற மாதிரி வரும், சரிங்களா? அப்போ அதை 0.07 அப்படின்னு போட்டுக்குவாங்க. அதே மாதிரி இப்போ 80% இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100ல் 80 பங்கு இருக்குது. ஸோ புரியுதுங்களா? எத்தனை பங்கு இருக்குங்கிறது தான் அதில் சதவீதம். 100இன் அடிப்படையை கொண்டே இந்த சதவீதம் மதிப்பிடப்படுது. இப்போ முதல்ல பாருங்கள், ஈஸியான மாடல்லேருந்து நம்ம கஷ்டமான மாடலுக்கு போவோம். அப்போ தான் உங்களுக்குமே ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே கஷ்டமான மாடல் கொடுத்தேன்னா நிறைய பேர் இதாகிடுவீங்க. ஸோ இது ஈஸியான மாடலாகவே பார்ப்போம். இப்போ முதல் மாடல் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு பொதுவாக எக்ஸாம்பிள் இருக்கும். 50%, அதாவது 50% ஆஃப் 2400, அதாவது 2400ல் 50% எவ்வளோ, அதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு தான் கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சதவீதம் அப்படின்னாலே 100ஆல் வகுக்கணும். இப்போ முதல்ல 50% அப்படின்னு அவங்க கேள்வியில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 50% அப்படிங்கிறதுக்கு வகுத்தல் 100 நீங்கள் போட்டுக்கணும். இந்த ஆஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமில் இருக்க ஆளாக இருந்தாலும் சரி, இந்த ஆஃபுங்கிறது பார்த்திங்கன்னா பெருக்கல் அந்த இதை போட்டுக்கோங்க. பெருக்கலை போட்டுட்டு அந்த 2400ங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கணும். இப்போ இதில் எந்தெந்த நம்பரையாவது நம்மளால் அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே 100 இருக்குது, அந்த 2400க்கு 0க்கு 0 கேன்சல் ஆகிரும். அப்போ 50ம் 24 இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருக்குனிங்கன்னா 1600 கிடைக்கும். அப்போ 2400ல் 50%, அதாவது பாதிங்கிறது 1100. இப்படி தான் சதவீதம் கணக்கிடப்படுது. சில கணக்கில் பார்த்திங்கன்னா சதவீதத்தை கொடுத்து மதிப்பை கேட்பாங்க. சில அடுத்தடுத்த மாடல்ஸ் எப்படி இருக்குன்னா, மதிப்பை கொடுத்துட்டு சதவீதத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு 2 வெரைட்டியாக கேட்பாங்க. ஸோ மாடல் எப்போவுமே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற விதத்தில் ரொம்ப ஈஸியாகவே கேட்டேன். அடுத்தடுத்து போக போக உங்களை நான் சோதிக்கிற மாதிரி நிறைய கணக்குகள் வச்சுருப்பேன். 2வது மாடல் நம்ம பார்ப்போம். இந்த 2வது மாடல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சம்மில் பார்த்திங்கன்னா வேல்யூவே கொடுக்காம சிலது எக்ஸ் ஒய்னு கொடுப்பாங்க. சொல்லப்போனால் நிறைய பேர் இதை கஷ்டம்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த மாடல் வந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. எடுத்தோடனே நீங்கள் ஆன்சரை கிளிக் பண்ணிடலாம். இப்போ இந்த மாடல் 2 பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50% ஆஃப் 20 ஈக்குவல் டு 20% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இதில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதாவது 50%, 20ல் 50% எதுக்கு சமம் அப்படின்னா 20% ஆஃப் எக்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஷார்ட்கட் ஈஸியாக ஒரு மெத்தட் ஃபார்முலா இருக்குது. அதுதான் நான் கீழே எழுதியிருக்கேன், அதை பாருங்கள். x% ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எப்படின்னா அதை அப்படியே தலைகீழாக சொல்லணும். y% ஆஃப் எக்ஸ், அவ்வளோதான். இப்போ இங்கே 20% ஆஃப் இப்போ பார்த்திங்கன்னா 50%, 20ல் 50% எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 20% 50 தான் இருக்கும். அப்படியே அந்த நம்பர் தலைகீழாக வரும். இங்கே 50, இங்கே 20 கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு பதிலாக அங்கிட்ட 50 வரும். 50 கொடுத்துருந்தாங்கன்னா 20 வரும். இப்போ எடுத்தோடனே நீங்கள் ஆன்சரை சொல்லிடலாம், இதுக்கு 50ன்னு. ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? தலைகீழாக வரும். இங்கே x% இருக்க இடத்துல ஒய் இருக்கும், அங்கே y% இருக்க இடத்துல எக்ஸ் இருக்கும். ஸோ இப்படி ஆப்போசிட்டில் இந்த மாதிரி மதிப்பை காண்கன்னா நீங்கள் தலைகீழாக ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிடலாம். இல்லை நான் டீட்டெயிலாக தான் போடுவேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டெப்பை நீங்கள் எழுதுங்க. 50%ன்னு கொடுத்துருக்காங்க. 50%ங்கிறது 50/100 நம்ம போட்டுக்குவோம். 20ல் 50% காண்க அப்படின்னா, ஏன்னா அதானே சமம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10 வரும்.
அப்போ ஒரு பக்கம் சமத்துக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்குது. அப்போ எந்த நம்பர் எக்ஸோட வேல்யூவில் 20% 10 வரும்னு பார்த்தீங்கன்னா 50 தான். 50ல் 20% எவ்வளோ? இப்போ 50ல் 10%னா 5, அப்போ 20% 10. ஸோ 10க்கு 10 சமம் வருதுல்ல, அப்போ எக்ஸோட மதிப்பு 50 தானே. ஸோ நீங்கள் குழப்பிக்கவே வேணாம். இப்படி ஆப்போசிட்டில் கொடுத்தா x% of y is equal to y% of x, இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ரெண்டாவது மாடல். இப்போ அடுத்து மூணாவது மாடல் போவோம். மூணாவது மாடல் இது வந்து போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு வினா. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த மாடல் வந்து கேட்டிருக்காங்க, இந்த கணக்கே வந்து கேட்டிருக்காங்க. இது எப்படின்னா யூனிட்ஸ் சம்மந்தமாக கேட்பாங்க. அது என்ன யூனிட்ஸ் அப்படின்னா, நிறைய விஷயங்களுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூனிட்ஸ் பயன்படுத்துகிறோம். எஸ்ஐ யூனிட் மாதிரி. இப்போ வந்து 1 மணி நேரம்னா அதுக்கு எத்தனை நிமிஷம், 1 கிலோமீட்டர்னால் அதில் எத்தனை மீட்டரு, 1 கிலோகிராம், 1 லிட்டரில் எத்தனை, 1 கிலோ லிட்டரில் எத்தனை லிட்டர்ஸ் இருக்கும், ஒரு டசன்னா என்ன, ஒரு கேரட்னா என்ன, இப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கர், இதெல்லாம் வந்து யூனிட்ஸ். இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய யூனிட்ஸ். இந்த யூனிட்ஸை கொடுத்து அதுக்கான மதிப்பை கேட்பாங்க. இப்போ இந்த கேள்வியை படித்து பாருங்கள். 36 வினாடி என்பது ஒரு மணியின் எத்தனை சதவீதம் அப்படின்னு வந்து கொஷின் கேட்பாங்க. நிறைய பேர் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இவன் தான் சதவீதம்னா 100%, 100 வகுத்தலில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கானேன்னு சொல்லிட்டு இது 36% தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆப்ஷன்லேயும் 36 வச்சுருப்பாங்க, ஆனால் இதுக்கு 36 வராது. இந்த மாதிரி யூனிட்ஸ் கொஷினில் தான் சின்னதாக நீங்கள் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அது என்னன்னா, இப்போ 1 மணி நேரத்தில்னு அவர் கேட்குறாங்க. 1 நிமிஷத்துக்குன்னா கூட கொஞ்சம் வேல்யூ மாறலாம். இப்போ பாருங்கள், முதல்ல 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்னு தெரியும், 60 நிமிஷம். 1 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 நொடி. அப்போ 1 மணி நேரத்துக்கு முதல்ல மொத்தமாக எத்தனை வினாடிகள்னு கேட்கணும். ஏன்னா 36ங்கிறது வினாடியில் கொடுத்துருக்காங்க, ஆனால் கண்டுபிடிக்க சொல்கிறது மணி, ஹவர்ஸில் வந்து அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ யூனிட்ஸ் மாறும். அப்போ 1 மணி நேரத்துக்குங்கிறது 3600 வினாடிகள் இருக்குது. இப்போ அவன் கேட்குறது 36 வினாடிக்கு எனக்கு சதவீதம் சொல்லுங்கிறாங்க. அப்போ 36 போட்டு வகுத்தல் 100 போடக்கூடாது, 3600ஐயுமே போடணும். அத்தனையில் இந்த 100, இந்த 36 எத்தனை சதவீதம்னு போடணும். இப்போ பெருக்குனிங்கன்னா 3600 வகுத்தல் 3600 1. அப்போ இது வெறும் 1% தான். ஆனால் ஆப்ஷனில் 36 வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து 1 செகண்ட் யோசிக்காமல் போய் 36 போட்டிங்கன்னா எல்லாமே தப்பாக போயிடும். சரிங்களா? ஸோ கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். சதவீதம் 1. இது மாடல் 3. எல்லாத்தையும் நான் சொல்ல அப்படியே வீடியோ பார்த்தாது, ஒரு நோட்டை எடுத்து நீங்கள் எழுதுனீங்கன்னா தான், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸாக இருக்கும். நான் சொல்கிறத அப்படியே விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா மறந்து போயிடும். ஒரு நோட் எடுங்க, மேக்ஸுக்குன்னு ஒரு நோட்டை தனியாக போடுங்க. அதில் வந்து பர்சன்டேஜ்னு எழுதி இதில் வர மாடல்லாம் எழுதி பாருங்கள். அடுத்த மாடல் இது வந்து மாடல் 4. இந்த 4வது மாடல் எப்படின்னா, தொகை அல்லது வந்து ஊதியம் அது சம்மந்தமாக கேட்பாங்க. இதுவுமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கேள்வி தான். கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் கவனித்து எழுதணும். ஒரு வீட்டின் விலைங்கிறது 15 லட்சம் ரூபாயில் இருந்து 12 லட்சமாக குறைகிறது. சரிங்களா? எவ்வளோ? 12 லட்சத்துலேருந்து 15 லட்சத்துலேருந்து 12 லட்சமாக குறைகிறது எனில் குறைந்த சதவீதம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, 12 லட்சத்துக்கு சதவீதத்தை போட்டுருவீங்க, 12 வகுத்தல் 15ன்னு போட்டுருவீங்க, போன சம் மாதிரி நினச்சிக்கிட்டு. அவன் என்ன கொஷினில் கேட்குறாங்கன்னு தெளிவாக கவனிக்கணும். குறைந்த சதவீதத்தின், அதாவது எவ்வளோ பணம் குறைஞ்சிருக்கோ அதோட சதவீதம் போட்டால் போதும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா 12 வகுத்தல் 15ன்னு போட்டு பெருக்கல் 100 போட்டுருவீங்க. அப்படி போடுறத முதல்ல விலையை கண்டுபிடிக்கணும். முதல்ல குறைந்த விலை 15 லட்சத்துலேருந்து 12 லட்சமாக குறைஞ்சிருக்குன்னா 3 லட்சம் தான் குறைஞ்சிருக்கு. இப்போ அவன் குறைந்த விலைக்கு சதவீதம் போட சொல்லும்போது 3 வகுத்தல் 15ன்னு போடணும். நீங்கள் போய் 12 வகுத்தல் 15ன்னு போட்டக்கூடாது. தெளிவாக இருக்கணும். இதே மீதமுள்ள பணத்தின், குறைந்த பணம் போக மீதமுள்ள பணத்துக்கு சதவீதம் போடுங்கன்னா தான் நீங்கள் 12 வகுத்தல் 15ன்னு போடணும். குறைந்த பணத்துக்கான சதவீதம் கேட்கும்போது 3 வகுத்தல் 15 பெருக்கல் 100, இதுக்கு சதவீதம் கண்டுபிடிச்சிங்கன்னா 20% பணம் வந்து குறைஞ்சிருக்கு. இதுதான் குறைந்த விலையின் சதவீதம். ஸோ இதோட 4 மாடல் நம்ம பர்சன்டேஜில் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுத்த லெவல், இப்போ வந்து ரொம்ப ஈஸியான கணக்கெல்லாம் நம்ம இந்த பார்ட் 1 வீடியோ சதவீதத்தில் பார்த்துருப்போம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோவில் இன்னும் நிறைய மாடலோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக, கொஞ்சம் வித்தியாசமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்த 4 மாடல் பார்த்துருக்கோம். உங்களுக்காக ஒரு சின்ன தேர்வு. இந்த கேள்விக்கான பதிலை
கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். இதுவுமே அந்த யூனிட் சம்மந்தமான ஒன்று தான். என்ன கேள்வின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டசன் முட்டை இருக்குது சரிங்களா. ஒரு டசன் முட்டை இருக்குது. அதில் 3 முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாது, அதாவது கெட்டு போனது அல்லது உடைந்தது அப்படி வச்சுக்கோங்க. 3 முட்டைகள் சரியில்லாததாக இருக்குது. அதில் சரியாக உள்ள முட்டையின் சதவீதம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க இதுக்கான பதிலை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த பார்ட் 2 வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது மேக்ஸில் டாப்பிக்கில் வீடியோஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸையும் நான் தொடர்ந்து மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மற்ற ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா ஜிபே நம்பர் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.